ஏன்னா அற்புதமான ஒரு சத்தியம் இது, கர்த்தர் நல்லவர்ன்றது. அந்த ஒரு சத்தியமே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அவர் எவ்வளோ நல்லவர்னா, மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து செம்மையாக படைத்திருக்கிறார். அவன் யோசிக்கணும், அவன் தீர்மானிக்கணும், அவன் தெரிந்து கொள்ளணும், அவன் செயல்படணும். அப்படி வச்சுட்டாரு. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வைக்கல, நம்மளை தலையாட்ட கிடையாது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நீ விரும்பி, நீ யோசிச்சு, நீ தீர்மானிச்சு, நீ செயல்படு. என்ன மாதிரி இருன்றார். அலசி ஆராய், நல்லா சிந்தி, சரியானதை தெரிந்து கொள். அப்போ எவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்துருக்கார் பாருங்க கர்த்தர். நான் என்ன சொல்கிறேன், என்னை வெகுவாய் மதிக்கிற கடவுளை நான் வணங்குகிறேன். என்னை ரொம்ப மதிக்கிற கடவுளை வணங்குகிறேன். என்னை துச்சமாக மதிக்கிறவர் இல்லை அவர். என்னை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவர் இல்லை. நீ ஒன்றுமே பண்ண முடியாது போ அப்படின்றவர் கிடையாது. இல்லை இல்லை, எனக்கு பெரிய அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்லி படைச்சார் மனுஷனை. அப்போ நிறைய பொறுப்புகள் என் மேலே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தவறாக போகும்போது எல்லாம் கர்த்தர் என்னமோ நடத்துகிறாங்க. மேலே உட்காந்துக்கிட்டு என்ன எவனை இன்னைக்கு தலையிலே போடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும், யாருக்கு என்ன தப்பு செய்யலாம், யாருக்கு என்ன தீங்கு செய்யலாம்னு யோசித்து செய்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கோளாறுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தப்பு. நம்ம சரியானபடி சிந்திக்கலை, சரியான வழி தேர்ந்தெடுக்கலை, சரியானபடி நடந்து கொள்ளலை. நாம் வாழ்க்கையை பாழாக்குனதுனால உண்டான பாழாக்குதல் இதெல்லாம். அவருக்கு வேறு வேலை இல்லை. உங்களுக்கு என்ன தீமை செய்யலாம் நான் பார்த்துட்டு இருக்காரு. கிடையாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதான். யாருக்கு நன்மை செய்யலான்றதை பார்த்துக்கிட்டு உலாவி கொண்டிருக்குதுங்க. அவர் ஆப்போசிட்டாக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர்னு?